என்ன பண்ண போறோம்னா புஷ்பாவை தான் இன்டர்வியூ எடுக்க போறோம். எப்படி தெரியுமா புஷ்பா மணக்காரனா மாறினாரு? அதெல்லாம் எதுக்கு தெரியுமா இங்கேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இருந்து தான் பாம்பு முட்டையெல்லாம் எடுத்து அங்கே சைனா ஜப்பானுக்குலாம் பார்சல் பண்ணி அனுப்பிச்சுட்டு இப்படி கோடீஸ்வரராக மாறி இருக்காருன்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன். அதுவும் இந்த இதெல்லாம் நீங்கள் நம்புற மாதிரியே இருக்கு, இந்த உருட்டெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பண்ணவும் போகிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி புஷ்பாவை லைட்டாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். புஷ்பா இருக்க இடத்த தேடி நம்ம அலைய போகிறோம். வாங்க போகலாம். ஜாக் 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 என் கூட சேர்ந்து ஜாக் பண்ணுங்க. தேடிட்டு நம்ம திருப்பி இதே இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து திருப்பி நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க அப்படியே லைவா. இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் இருப்பாரா? நம்ம கூகுள் மேப்பை நம்ம இவர்கிட்ட சொல்லி போடலாம், கேமராமேன்கிட்ட. இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்காருன்றாங்க கேமராமேன். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். வாங்க. அங்கே பாருங்க காய்ஸ், புஷ்பா. ஆனால் இவ்வளோ கிட்ட இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல காய்ஸ். வாங்க காய்ஸ் போய் அவரை நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய பணக்காரரு, ஒரு செருப்பு கூட போடலைங்க. எல்லாம் சீனுக்காக பண்ணுறதுங்க, மக்களோட இதுக்கு. இவர் புஷ்பா என்ன வேணும், என்ன வேணும் நாங்கள் இப்போ கேட்குறோம். புஷ்பா சார் சார் புஷ்பா 1க்கு இப்படி பண்ணீங்க, புஷ்பா 2க்கு இப்படி பண்ணீங்க, புஷ்பா 3க்கு என்ன இப்படி பண்ணுறீங்களா? இல்லை இங்கேருந்து ஒரு கை நுழைச்சிட்டு வருமா? ஐயோ புஷ்பா சார், புஷ்பா